ஹாய்ங்க. கடலப்பருப்பு வேர்க்கடலை வச்சு கர்நாடகா கோலாரில் ஒரு அம்சமான சட்னி செய்வாங்க. பார்த்தாலாம் தெரியாதுங்க, வச்சா தான் செய்யும். எப்படி செய்யலாம் பார்க்கலாங்களா? கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம கடலைப்பருப்பு வேர்க்கடலை வச்சுருக்கீங்களா, அதை எடுத்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் 5 பல் பூண்டு, ஒரு தக்காளி, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கருவேப்பிலை, புளி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வரமிளகா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு இப்போ தண்ணி விட்டு கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்காக நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, கர்நாடகா கோலார் சட்னி ரெடி. இது இட்லிக்கு நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.